வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மீன் குழம்புனாலே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் நெத்திலி மீன்னா அது தனி டேஸ்ட் தாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்புக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மையாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கணும். கடுகு வெடிக்கும் போது பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பச்சை வாடை போன பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விடணும். மண் சட்டியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி மீனை அதில் போட்டு லேசாக அதை மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் மண் சட்டியோடு சேர்த்து தூக்கி அதை நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சட்டியை மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். இறக்கி விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இது நீங்கள் சூடான சாதத்தில் நெத்திலி மீன் ஃப்ரையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக மண்சட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.